Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic வினா சொற்கள். வினா சொற்கள்னா வினா கொஷின்னு கேட்கறது. அந்த மாதிரி இதில் 3 டைப்ஸ் இருக்கு. 3 வகைப்படும். வினா சொற்கள் 3 வகைப்படும். அவை எழுவாய், பயனிலை, செயப்பட பொருள். எழுவாய் அப்படின்னா வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய் எனப்படும். கொஷின் மார்க். யார், எது, எவை அப்படின்றத கொஷினை எழுப்புறத எழுவாய்னு சொல்கிறோம். பயனிலை ஒரு தொடரில் பொருளை முடித்து நிற்கும் சொல் பயனிலை. ஒரு தொடரில் ஒரு சென்டென்ஸில் பொருளை இந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்க பாருங்க. எழுதியவர், பாடியவர், அந்த மாதிரி வர்றது தான் பயனிலை. செயப்பட பொருள் வினாக்களுக்கு விடையாக அமைவது செயப்பட பொருள். இது எப்படி வருது, வினாக்களுக்கு கொஷினுக்கு ஆன்சர் மாதிரி வர்றது தான் என்னது, செயப்பட பொருள். எடுத்துக்காட்டு யாரை, எதை, எவற்றை. தகுந்த வினா சொல்லால் நிரப்புக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எங்கே, எவை, எத்தனை, யாவர், யார், என்ன, என்ன, ஏன், எது, எத்தனை, யார், எந்த, என்ன அப்படின்னு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக நிரப்ப போகிறோம். தகுந்த வினா சொல்லால் நிரப்புக. கல்லணையை கட்டியது யார், கொஷின் கேட்குறோம். கிளியின் நிறம் என்ன, வானவில்லின் நிறங்கள் எத்தனை, தாஜ்மஹால் எங்கே இருக்கிறது, காட்டு விலங்குகள் எது, பஞ்ச பாண்டவர்கள் யாவர், அம்மா என்ன உணவு சமைக்கிறார், பேசும் பறவை எவை, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், வானம் நீல நிறமாக இருப்பது ஏன், உன் தங்கையின் பெயர் என்ன, திருக்குறளை இயற்றியது யார், நீ எந்த வகுப்பு படிக்கிறாய். இந்த மாதிரி இந்த வினாச்சொற்களில் எந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். யார், எது, எவை இதெல்லாம் எழுவாய். எழுதியவர், பாடியவர் அப்படின்றது பயனிலை. செயப்பட பொருள் யாரை, எதை, எவற்றை அப்படின்றத இங்கே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு இந்த வினாச்சொல்லை நம்ம பார்த்தோம். புரியுதா சில்ட்ரன்? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.